மகரம் ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பொது பலனாக பார்க்க போறோம். அதாவது நல்ல ஒரு அழகான தோற்றம் இருக்கும், அதுல கண்கள் வசீகரமாக இருக்கும், கண்கள் நல்ல அழகாக இருக்கும், மென்மையான குணமும் அன்பான மனமும் இருக்கும். அதே போல தாய் உள்ளம் கொண்டவராக இருப்பார், அனுசரிச்சு நடந்துக்குவார், குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் அனுசரிச்சு நடந்துக்குவார், உங்களை ஒரு தாயை போல இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய அதாவது குறிப்பா மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, பிடிவாதம் இருக்கும், திடீர்னு கோவப்படுவாங்க. அந்த விஷயத்துல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவரா இருப்பாரு. ஏன்னா சந்திரன் என்பவர் மனோகாரகன், அதனால எதையும் ஒரு வேகமா செயல்படக்கூடியவராகவும் அதே போல கொஞ்சம் கோவப்படக்கூடியவராகவும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க. அதனால சின்ன சின்ன சண்டைகள் என்பது அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும், பொருத்தம் இருந்தா கூட சொல்றேன். இப்போ மகர ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னாக, இந்த கடகம் என்பது சொல்லக்கூடிய திசை வடக்கு. இந்த வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வடமேற்கு திசை, இந்த திசையிலிருந்து இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வருவார் என்பது ஒரு பொது பலன்.